ஸ்ரீ ஸ்கந்த புராணம் ரேவா காண்டம் முதல் அத்தியாயம். புராண நூல்கள் விவரிக்கப்பட்டன. ஸ்ரீ கணேசருக்கு வணக்கம். ஸ்ரீ புருஷோத்தமருக்கு வணக்கம். ஸ்ரீ நர்மதை நதிக்கு வணக்கம். ஹரி ஹர மற்றும் ஹிரண்யகர்பருக்கு வணக்கம். வியாசர், வால்மீகி, சுகர் மற்றும் பராசர முனிவருக்கு வணக்கம். ஆசிரியர்கள், பசுக்கள் மற்றும் பிராமணர்களுக்கு வணக்கம். நர்மதை நதியில் நீராடும் யானைகளின் மத்தகங்களிலிருந்து சுத்தம் செய்யப்பட்ட மத நீரின் நறுமணத்தால் வண்டு கூட்டங்களை மயங்கச் செய்யும். அதில் புனித நீராடும் சித்த பெண்களின் மார்பகங்களிலிருந்து கரைந்து சுத்தம் செய்யப்பட்ட குங்கும பூவினால் செந்நிறமாக்கப்பட்ட அதன் இரு கரைகளிலும் உள்ள மரங்கள் முனிவர்களால் காலை மாலைகளில் அர்ச்சிக்கப்பட்ட மலர்களால் நிரம்பியிருக்கும். முதலைகளாலும் யானைகளின் தும்பிக்கைகளாலும் அலைகளின் வேகம் தடுக்கப்படும். அந்த நர்மதை நதியின் நீர் உங்கள் அனைவரையும் காக்கட்டும். தன் இரு கரங்களிலும் புண்ணிய தலங்களை கொண்டவளும் எல்லா உலகங்களின் பாப குவியல்களையும் சுத்தம் செய்தவளும் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்களால் வணங்க தகுந்தவளுமான நர்மதை நதி எப்போதும் நம் பாவங்களை போக்கட்டும். நர்மதை புண்ணிய நீர்களை உடையவள். அவள் முழு பூமியையும் புனிதப்படுத்தியவள். பூமியில் பிறக்கும் மக்களின் கடந்த கால, நிகழ்கால அல்லது எதிர்கால பாவங்கள் அனைத்தையும் அவள் அழிக்கட்டும். துறவிகள் கூட அவளுடைய மணல் கரையை விரும்புகிறார்கள். சிவனை தெய்வமாக கொண்டவளும் எண்ணற்ற முனிவர்களுக்கு எப்போதும் சேவை செய்பவளுமான ரேவா என் நலனுக்கு உகந்தவளாக இருக்கட்டும். நாராயணன் மற்றும் மனிதர்களில் சிறந்தவனான நரன், சரஸ்வதி தேவி மற்றும் வியாசரை வணங்கிய பின்னர் ஜெயம் என்று உச்சரிக்க வேண்டும். பல முனிவர்களால் நாடப்பட்ட புண்ணிய தலமான நைமிசாரண்யத்தில் ஒரு சதர யாகத்தை தொடங்கிய சௌனகர் சூதரிடம் விரிவாக கேட்டார். சூதரே, தர்மத்தில் உள்ள தேர்ச்சி உங்களால் எப்போதும் பெரிதும் மதிக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். வியாசமா முனிவரின் சீடராகிய நீங்கள் ஒருவரே புராணங்களின் தெய்வீகமான அமிர்தம் போன்ற கதைகளை எடுத்துரைப்பவர். எனவே கவியே, கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் காணும் ஞானியே, புண்ணியம் மற்றும் புண்ணிய தலங்கள் குறித்து உங்களிடம் நான் சிலவற்றை கேட்கிறேன். பல புண்ணிய தலங்களும் புனித ஸ்தலங்களும் உள்ளன. அவற்றை குறித்தும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரம்மாவிற்குரிய தெய்வீக நதியை குறித்தும் கங்கையை குறித்தும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ருத்ரனுக்குரிய மூன்றாவது சிறந்த நதியை குறித்து, நர்மதையை குறித்து நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. மகா புத்திசாலியே, வேதங்களையே தனது ஆதாரமாக கொண்ட தேவர்களின் கூட்டத்தால் மதிக்கப்பட்டு வணங்கப்படும் சிறந்த தீர்த்தங்களின் இருப்பால் புனிதமாக்கப்பட்ட அந்த புண்ணிய நதியை குறித்த விவரங்களை எனக்கு எடுத்துரைப்பீராக. ரேவா நதி ஆக்கிரமித்துள்ள அந்த நிலம் எது? அவள் ஸ்ரீ ருத்ரனிடமிருந்து எவ்வாறு தோன்றினாள்? ரேவா நதியை சார்ந்துள்ள அந்த தீர்த்தங்கள் அனைத்தையும் எனக்கு கூறுங்கள். சூத்தமா முனிவர் கூறினார். முனிவர்களின் சூலபதியே, நர்மதையின் இயல்பு குறித்து நீங்கள் ஒரு பொருத்தமான கேள்வியை கேட்டுள்ளீர்கள். அவள் அற்புதமானவள், புனிதமானவள். அவளை குறித்து விவரித்தாலும் அல்லது கேட்டாலும் பாவங்களை போக்கக்கூடியவள். சிறந்தவரே, வேதங்கள், உபவேதங்கள், வேதாங்கங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து தொகுத்து வகைப்படுத்திய பிறகு மன நிறைவு அடைந்த சத்தியவதியின் மைந்தன் 18 புராணங்களையும் எடுத்துரைத்தவர். அவரை வணங்கிய பின்னர் நான் புராணங்களை உரிய வரிசையில் எடுத்துரைப்பேன். அவற்றை குறித்து சிந்திப்பதன் மூலம், உரையாடுவதன் மூலம் புண்ணியமும் நீண்ட ஆயுளும் வரவேற்கத்தக்க வகையில் அதிகரிக்கும். ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி நூல்கள் விப்ரர்களின், பிராமணர்களின் விழிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரண்டில் ஒன்று இல்லாதவன் ஒற்றை கண்ணன் என்றும், இரண்டுமே இல்லாதவன் குருடன் என்றும் உறக்க கூறப்படுகிறது. சுருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்கள் ஆகியவை கற்றறிந்தவர்களின் 3 கண்களாகும். இந்த மூன்றையும் ஊடுருவி பார்ப்பவன் மகேஸ்வரனின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறான்.
ஆத்மாவை குறித்த வேத வித்தியை ஈஸ்வரனாலேயே உருவாக்கப்பட்டது. பிறகு சௌனகிய ஞானம், ரிக்விதானம் போன்ற மந்திர சாஸ்திரங்கள் உள்ளது. பிறகு தர்மசாஸ்திர வடிவில் உள்ள பௌராணிக ஞானம் உள்ளது. இந்த 3 ஞானங்களும் அனைத்து சாஸ்திர விஷயங்களிலும் உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் முக்கியமானவை. புராணம் 5வது வேதம் என்று பிரம்மதேவரின் கட்டளை உள்ளது. புராணத்தை அறியாதவன் புனித சடங்கு, பக்தி, எந்த வகையான அறிவு அல்லது வேறு எந்த மதிப்புள்ள விஷயமாக இருந்தாலும் இங்கு எதையும் புரிந்து கொள்வதில்லை. புராணத்தில் காணப்படாதது எதுதான் இருக்கிறது? வேதங்கள் முற்காலத்தில் புராணத்தில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதில் சந்தேகமில்லை, ஐயமேதுமில்லை. வேதங்களில் முழுமையான தேர்ச்சி பெறாதவனை குறித்து வேதம் மிகவும் கவலை கொள்கிறது. அவர் என்னை திரித்து கூறுவார் என்று அஞ்சியபடி. புராணமே வேதங்களின் ஆன்மா என்றும், நன்கு அறியப்பட்ட 6 அங்கங்கள் அதன் வெவ்வேறு உறுப்புக்கள் என்றும், வேதங்களில் காணப்படுவது ஸ்மிருதிகளில் காணப்படுகிறது என்றும், இரண்டிலும் காணப்படுவது புராணங்களில் விவரிக்கப்படுகிறது என்றும் இதிகாசங்களும் புராணங்களும் முன்னர் முடிவு செய்துள்ளன. அனைத்து சாஸ்திர நூல்களும் பிரம்மதேவரால் முதலில் நினைவு கூறப்பட்டது புராணமே ஆகும். அதன் பிறகு வேதங்கள் அவருடைய வாக்குகளிலிருந்து வெளிப்பட்டன. இந்த கல்பத்திலும் மன்வந்திரத்திலும் ஒரே ஒரு புராணம் மட்டுமே இருந்தது. முனிவரே, அது வாழ்க்கையின் 3 குறிக்கோள்களையும் அடைவதற்கான வழியாக இருந்தது. அந்த புண்ணிய நூல் 100 கோடி செய்யுள்களை கொண்டிருந்தது. நான்முக கடவுள் அதை நினைவு கூர்ந்து முனிவர்களுக்கு பிரகடனம் செய்தார். அதன் பின்னர் புராணம் அனைத்து சாஸ்திர நூல்களுக்கும் மூலமாக செயல்பட்டது. காலம் செல்ல செல்ல மக்களின் அறிவு குறைபாட்டால் அவர்களால் புராணத்தை புரிந்து கொள்ள இயலாமையை அந்த முனிவர் கவனித்தார். பகவான் ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் வியாசமா முனிவரின் வடிவத்தை எடுத்து புராணத்தை 8 லட்சம் செய்யுள்களாக சுருக்குகிறார். இது மீண்டும் 18ஆக பிரிக்கப்பட்டு மனித உலகில் புழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இன்றும் தேவலோகத்தில் புராணம் 100 கோடி செய்யுள்கள் அளவில் உள்ளது. மேலும் இங்கு இது 4 லட்சம் செய்யுள்களாக மேலும் சுருக்கப்பட்டுள்ளது. இப்போது இருக்கும் இந்த 18 புராணங்களும் இங்கு பட்டியலிடப்படுகின்றன. சிறந்த முனிவரே, கேளுங்கள். நான் ஒவ்வொன்றையும் பெயரிட்டு கூறுகிறேன். புராணத்திற்கு 5 சிறப்பம்சங்கள் உள்ளன. அவை சிருஷ்டி, துணை சிருஷ்டி, வம்சங்கள், மன்வந்திரங்கள் மற்றும் அரசர்களின் வம்சாவளி வரலாறுகள். அந்த தொகுப்பில் முதல் புராணம் பிரம்ம புராணம். அதில் 10,000 செய்யுள்கள் உள்ளன. அதில் பல புண்ணிய கதைகள் உள்ளன. பத்ம புராணம் 55,000 செய்யுள்களை கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. 3வது புராணம் விஷ்ணு புராணம் 23,000 செய்யுள்களை கொண்டது. 4வது புராணம் முதலில் வாயுவால் பிரகடனம் செய்யப்பட்டது. அது வாயு புராணம் என்று நினைவு கூறப்படுகிறது. இதில் சிவபக்தி போதிக்கப்பட்டிருப்பதால் இதன் மற்றொரு பெயர் சைவம் ஆகும். சௌனக முனிவரே, இதில் 24,000 ஸ்லோகங்கள் உள்ளன. 5வது புராணம் 4 பர்வங்களை கொண்ட பவிஷ்ய புராணம் என்று கூறப்படுகிறது. அதில் 14,500 ஸ்லோகங்கள் உள்ளன. 6வது புராணம் 9,000 ஸ்லோகங்களை கொண்டது. அது மார்க்கண்டேய புராணம் என்று போற்றப்படுகிறது. ஆக்னேய புராணம் 7வதாகும். அதில் 16,000 ஸ்லோகங்கள் உள்ளன. 8வது புராணம் நாரதீய புராணம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது 25,000 ஸ்லோகங்களை கொண்டது. 9வது புராணம் பாகவதம். அது 2 பாகங்களை கொண்டது. அதிலுள்ள ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 18,000. 10வது புராணமாகிய பிரம்ம வைவர்த்த புராணம் அதே எண்ணிக்கையிலான ஸ்லோகங்களை கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லிங்க புராணம் 11வது புராணமாக அறியப்பட வேண்டும். அதில் 11,000 ஸ்லோகங்கள் உள்ளன. சிறந்த முனிவரே, அந்த லிங்க புராணம் 2 பாகங்களை கொண்டது. 12வது புராணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்ட வராக புராணம் என்று அவர்கள் அறிவார்கள். புகழ் பெற்றவர்களில் மிகச் சிறந்தவரே, ஸ்கந்த புராணம் 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதிலுள்ள ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 81,000 என்று காணப்படுகிறது. பின்னர் 14வது புராணம் வாமனம் என்ற பெயருடையது. குலபதியே,
தொன்று தொட்டு அது 10,000 ஸ்லோகங்களை கொண்டதாக அறிவிக்கப்படுகிறது. 15வது புராணமான கூர்ம புராணம் 2 பாகங்களை கொண்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். கலியுகத்தில் சாங்கியங்களின் தலைவரே. அதில் 17,000 ஸ்லோகங்கள் உள்ளன. வரிசையில் 16வது புராணமான மத்ஸ்ய புராணம் மீனாவதாரத்தில் பகவானால் மனுவிற்கு விவரிக்கப்பட்டது. மிகவும் வாக்கு வன்மை கொண்டவரே. அதன் ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 14,000. கருட புராணம் 17வது புராணமாக நினைவு கூறப்படுகிறது. அதில் 19,000 ஸ்லோகங்கள் உள்ளன. 18வது புராணம் பிரம்மாண்ட புராணம். அது 2 பாகங்களை கொண்டது. ஸ்லோகங்களின் எண்ணிக்கை 12,800. இதேபோல் வேதங்களால் பிரம்மதேவர் விவரிக்கப்பட்ட உப புராணங்களும் உள்ளன. சிறந்த சௌர உப புராணம் பிரம்ம புராணத்தின் ஒரு பகுதியாகும். அது 2 பதிப்புகளை கொண்டது. இது சிவபெருமானின் புண்ணிய கதையை அடிப்படையாக கொண்ட எளிதில் அணுகக்கூடிய ஒரு உப புராணமாகும். இது முதல் பதிப்பு சனத்குமாரரால் அருளப்பட்டது. 2வது பதிப்பு சூரியனால் கூறப்பட்டது. மகா முனிவரே, இது சனத்குமார புராணம் என்ற பெயரில் நன்கு அறியப்படுகிறது. 2வது உப புராணம் நரசிம்ம புராணம். இது பத்ம புராணத்தின் ஒரு பகுதியாகும். 3வது சௌகேயம் சுகரால் அருளப்பட்டது. இது விஷ்ணு புராணத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. 4வது பர்ஹஸ்பத்தியம். இது எப்போதும் வாயு புராணத்தின் ஒரு துணையாக போற்றப்படுகிறது. 5வது உப புராணம் தௌர்வாசசம். இது எப்போதும் பாகவதத்தின் துணையாகும். நாரத உப புராணம் கவிஞர்களால் அறிஞர்களால் பவிஷ்ய புராணத்தின் துணையாக கூறப்படுகிறது. பின்னர் காபிலம் மானவ மற்றும் உசனசால் கூறப்பட்ட ஒன்று உள்ளன. வாருணம் மற்றும் 2 காளிகா உபபுராணங்கள் பிரம்மாண்ட புராணத்தின் துணையாகும். அனைத்து தலைப்புகளின் தொகுப்பை கொண்ட சாம்ப மற்றும் சௌர உப புராணங்கள் மகேஸ்வரரை குறித்தது சிவனார். பின்னர் பாராசரம் பாகவதம் மற்றும் 18வதாக கௌர்மம் ஆகியவை உள்ளன. இந்த 18 உப புராணங்களும் என்னால் உரிய வரிசையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த புராண சம்ஹிதையை கேட்பவர் அல்லது பாராயணம் செய்பவர் எல்லையற்ற புண்ணியத்தை பெறுகிறார். மரணத்திற்கு பிறகு அவர் பிரம்மதேவரின் நகரமான பிரம்மலோகத்தை அடைகிறார். ரேவா காண்டத்தின் முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.